நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2024 வருடம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்த இந்திய மாணவர்கள் முடிவு. ஒன்டாரியோவில் கல்வி கொடுப்பனவு தொகை தொடர்பாக சர்ச்சை. விவசாயிகளை போஷிக்கும் யுகத்தை உருவாக்கும் என சஜித் பிரேமதாச கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானது. தன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிகாரமில்லை என ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். மக்கள் ஆணை இல்லாத ஜனாதிபதியின் பதவியை நீட்டிக்க ஐக்கிய தேசிய கட்சி முயற்சிப்பதாக சமிந்த விஜயசேரி தெரிவித்தார். தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக தலையிடுங்கள் என ஜனாதிபதிக்கு முன்னாள் நீதிபதிகள் கடிதம். மாடர்ன் உடையில் அதுல்யா ரவி வெளியிட்ட புகைப்படம். இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். கனடாவின் பிரின்ஸ் எட்வர்ட் ஐஸ்லாந்து மாகாணத்தில் புலம்பெயர் கொள்கைகளில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களால் தங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியானதால் அந்த கொள்கை மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்திய மாணவர்கள் பலர் மே மாதம் 24ஆம் தேதி முதல் உண்ணாவிரதம் இருந்து வந்தார்கள். 2 வாரங்களாக அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் நிலையில் மாகாண புலம்பெயர்தல் அலுவலக இயக்குநரான ஜெஃப் யங் மாணவர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து மாணவர்கள் உண்ணாவிரதம் இருப்பதை இடைநிறுத்த முடிவு செய்துள்ளார்கள். ஒன்டாரியோ மாகாண அரசாங்கத்தின் கல்வி உதவித்தொகை கொடுப்பனவு தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று கால பகுதியில் பெற்றோருக்கு உதவும் நோக்கில் இவ்வாறு உதவித்தொகை வழங்கப்பட்டது. பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்காக மாகாண அரசாங்கம் சுமார் $1.1 பில்லியன் கொடுப்பனவை தொகையை பெற்றோருக்கு வழங்கியுள்ளது. மொத்தமாக 4 கட்டங்களாக இந்த கொடுப்பனவு தொகை வழங்கப்பட்டது. மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளையும் உள்ளடக்கிய வகையில் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. மில்டன், பிரம்டன், மிசிசாகா போன்ற மற்றும் பேரி ஆகிய பகுதிகளில் அதிகளவான கொடுப்பனவு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று சோறு போடும் விவசாயியின் நெல் முதலாளிமார்களுக்கு வழங்கப்பட்டு முதலாளிமார்கள் போஷிக்கப்பட்டு வரும் செயற்பாடு நடந்து வருகிறது. இந்த ஏகபோகத்தை உடைத்து விவசாயிக்கு வளமான சமகாலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்கி விவசாயியை மையமாக வைத்து கிராமம், நகரம், நாட்டை கட்டி எழுப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். கடன் மீளச் செலுத்த முடியாத மோசடி மிக்க வியாபாரிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மோசடி மிக்க வியாபாரிகள், பணக்காரர்களின் பக்கமல்லாது விவசாயினதும் சாதாரண மக்களினதும் நலன்களின் பக்கம் இருப்பதால் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் விவசாயிகள் பெற்ற கடன்கள் உடனடியாக தள்ளுபடி செய்யப்பட்டு விவசாயி பாதுகாக்கப்படுவார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜீப் மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளதாக நிட்டம்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி இன்று அதிகாலை கொழும்பு கண்டிவ பிரதான வீதிகள் கொங்கஸ்தெனிய சந்திக்கு அருகில் நளின் பண்டார பயணித்த ஜீப் மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் கார் கண்டியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போது வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது ஜீப் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ அவருடன் பயணித்தவருக்கோ எந்தவித காயமும் ஏற்படவில்லை. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் வட்டுப்பிட்டி விழ ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு ஐக்கிய தேசிய கட்சிகள் மீண்டும் உறுப்புரிமை வழங்கப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா, ஐக்கிய தேசிய கட்சி இந்த நாட்டில் கேளிக்கைக்குரிய ஒரு கட்சியாக மாறி வருகின்றமை கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு தொடர்பாக அறியாத ஒருவரே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக செயற்படுவதாகவும் 2020ஆம் ஆண்டின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமை தனக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிகாரம் இல்லை எனவும் ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியுடன் கடந்த 4 வருடங்களாக தான் செயற்பட்டு வருவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவியில் இருந்து தொடர்ந்தும் நீடிப்பதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசேரி தெரிவித்துள்ளார்.
கள்வர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களை அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஜனாதிபதி தொடர்ந்தும் இடமளித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்கள் ஆணையில்லாத ஜனாதிபதி ஒருவரை பதவியில் நீட்டிக்க வைப்பதற்கு பாலிதரங்கே பண்டாரநாயக்க முயற்சிப்பதாகவும் சமிந்த விஜயசரி தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டிற்கு சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் 7 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அதில் நடந்து முடிந்த தேர்தலின் நம்பகத்தன்மை குறித்து பல கேள்விகள் எழுகின்றன என்றும் பல புகார்கள் வந்தாலும் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர். ஓட்டு எண்ணிக்கை முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை எவ்வித பிரச்சனைகளும் ஏற்பட விடாமல் தடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சூழல் வந்தால் சுமூகமாக இருக்காது என்றும் அந்த கடிதத்தில் முன்னாள் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். நடிகை அதுல்யா ரவி நடித்த பல குறும்படங்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதால் இயக்குனர் சமுத்திரக்கனி இயக்கிய ஏமாளி படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தமிழில் அவருக்கு இன்னும் ஹிட் படங்கள் அமையவில்லை. அதனால் இப்போது தெலுங்கு சினிமாவில் கவனம் செலுத்தி வருகிறார். அதுல்யா ரவி மாடர்ன் உடை அணிந்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகின்றன. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.